இப்போது வந்து நோயாளிகள் இருக்காங்கன்னா அவங்க இந்த உலகத்தை எப்படி பார்ப்பாங்க, மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க, நோயாளிகள் எப்படி பார்ப்பாங்க? ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அமைதியாக பார்ப்பாங்க. ஆனால் இந்த நோயாளிகள் இருக்காங்களா அவங்க வலியோடு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் வலியோடு தான் இருப்பாங்க. இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்னா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு வலி இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அப்படின்னா சுகர் பேஷண்ட், ஒரு புற்றுநோயாளினா எப்போ பார்த்தாலும் வலி இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு மரண பயம் இருக்கும். மரண பயத்தோடு இந்த உலகத்தை பார்ப்பாங்க, ஒரு வலியோடு இந்த உலகத்தை பார்ப்பாங்க. நோயாளிகள் வந்து இந்த உலகத்தை ஒரு வலியோடு பார்ப்பாங்க. ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க இந்த உலகத்தை எப்படி பார்ப்பாங்க? அந்த மாதிரி வலி இல்லாமல் பார்ப்பாங்க. ஒரு பயம் இல்லாமல், ஒரு மரண பயம்லாம் இல்லாமல், அவர் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க பார்க்குற பார்வைக்கும் ஒரு நோயாளிகளின் பார்வைக்கும் அவ்வளோ வேறுபாடு இருக்குது. நோயாளிகள் வந்து இந்த உலகத்தை ஒரு வலியோடு பார்ப்பாங்க, ஒரு கோபத்தோடு பார்ப்பாங்க. ஒரு கோபத்தோட, ஒரு ஒரு கவலையோட, ஒரு பயத்தோட, மரண பயத்தோட, ஒரு பழி வாங்குகிற ஒரு உணர்ச்சியோட. இப்போ வந்து எல்லோரும் சந்தோஷமாக அந்த உலகத்தை பார்க்கும்போது நான் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரு வலியோடு பார்க்குறேன், நான் நோயால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இந்த உலகத்தை பார்க்குறேன். ஆனால் எல்லாருமே பெரும்பாலும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் இது என்ன பெரிய தண்டனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ இந்த உலகத்து மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரலாம், பழி வாங்குகிற ஒரு உணர்ச்சி கூட வரும். அப்போது இந்த நோயாளிகள் வந்து வலியோடு பார்க்குறதுனால பழி வாங்குகிற உணர்ச்சியோடும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நோயாளியின் பார்வைக்கும் ஒரு ஆரோக்கியமானவர்கள் இந்த உலகத்தை பார்ப்பதற்கும் அவ்வளோ வேறுபாடு இருக்கிறது. நோயாளிகள் வந்து சந்தேகத்தோடு பார்ப்பாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் வலியோடு இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்க வேறு, நாம் வேறு அப்படின்னு அவங்க எப்போவுமே நினைப்பாங்க. நாம் வந்து மற்றவங்க மாதிரி இல்லை, மற்றவங்க ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வலி கிடையாது. நாம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம், புற்றுநோய் அல்லது சுகரு, ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதோட வலியோடு நம்ம எப்போவுமே இருக்கோம். ஆனால் மற்றவங்க அப்படி இல்லை. அதனால் மற்றவங்கள அவ்வளோ ஈஸியாக அவங்க நம்ப மாட்டாங்க, சந்தேகப்படுவாங்க, எப்போவுமே பயத்தில் இருப்பாங்க, ஒரு மரண பயத்தில் இருப்பாங்க, ஒரு தனிமையை விரும்புவாங்க, ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்ககிட்ட இருக்கும். நம்ம ஆரோக்கியமாக இல்லையே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்ககிட்ட இருக்கும். சந்தேகத்தோடையும் ஆராய்ச்சி, ஒரு சந்தேகத்தோடையும் பயத்தோடையும் ஒரு கோபத்தோடையும் ஒரு வலியோடையும் இந்த உலகத்தை அவங்க பார்ப்பாங்க. அதனால் யார் இதில் வலிமையானவர்கள், ஆரோக்கியமானவங்களா இல்லை நோயாளிகளா அப்படின்னு பார்த்தா, வன்முறை உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது நோயாளிகள் தான் மிக வலிமையானவர்கள். வன்முறை உணர்ச்சியில் அன்பு, பாசம் இது மாதிரி பார்த்தா நோயாளிகள் தோற்றுருவாங்க. நோயாளிகளுக்கு அன்பு பாசம்லாம் ரொம்ப குறைவு. சில நோய் ரொம்ப எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க அன்பு பாசங்கிறது அதோட அளவு தான் இருக்கும். நோய் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்குது, நோய் ரொம்ப முத்தி போச்சு, இனிமேல் அவரை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கும்போது அவருக்கு சுத்தமாக அன்பு பாசங்கிறதே இருக்காது. அதுவே ஆரோக்கியமானவங்களுக்கு நல்ல அன்பு பாசம் அதிகமாக இருக்கும். வன்முறை உணர்ச்சியை பொறுத்தவரையில் கோபம், வன்முறை உணர்ச்சி இதெல்லாம் நோயாளிகளுக்கு பல மடங்கு இருக்கும். ஆரோக்கியமானவங்கெல்லாம் தோற்றுருவாங்க, ஆரோக்கியமானவங்க கிட்டே போக முடியாது, நோயாளிகள் தான் ஜெயிப்பாங்க. நோயாளிகள் தான் வன்முறை உணர்ச்சி அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது ரொம்ப வலிமையானவர்கள். அதனால் நோயாளிகள் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாதனையாளர்கள், பெரிய வெற்றியாளர்கள்லாம் பெரும்பாலும் நோயாளிகளாக தான் இருப்பாங்க. அவங்க சாதிக்கிறதுக்கு காரணமே அவர்களிடம் உள்ள அந்த வன்முறை உணர்ச்சி. அந்த வன்முறை உணர்ச்சியை அவர்களிடம் உள்ள அவர்களது உடம்பில் உள்ள நோய் தான் அவர்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் எந்த ஒரு வெற்றியாளரையும் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோய் இருக்கும். அந்த நோய் தான் அவங்கள ஜெயிக்க வைக்குது. எப்போவும் வலியோடையே அவங்க இருக்காங்க. வலி தான் வெற்றிக்கு, அவர்களது அந்த வன்முறை சார்ந்த வெற்றிக்கு, மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த வலி தான், அந்த நோய் தருகிற வலி தான் அவர்களது வெற்றிக்கு காரணம்.